கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 141 அதிகாரம் 3 கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் வாய்க்கு காவல் வையும். ஒரு அரசன் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களை அரசாண்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜா சொல்றான், ஆண்டவரே, என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்ம இந்த நாட்களில் பார்க்கலாம்ல, நிறைய பேர் வாய்நாள் கட்டவன் நிறைய பேர் இருப்பான். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது நிமித்தமாய் வாய்களில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகள். நாம் ஒரு நாளில் கணக்கு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது? கர்த்தர் விரும்புகிற வார்த்தைகளா? கர்த்தர் விரும்பாத பரிசுத்தம் இல்லாத வார்த்தைகளா? இந்த நாளில் நம்முடைய நாவு எந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறது? எந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய உதடுகள் திறக்கப்பட்டிருக்கிறது? நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் இந்த காலவேளையில் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் உன்னை அழைத்திருப்பது பரிசுத்த வார்த்தைகளை பேசும்படியாக. உன் நாவிலே தேவனுடைய வல்லமையை வைத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உன் நாவிலே கர்த்தருடைய எழுத்தாணை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீயோ எதை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய்? நாளிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அவரை நோக்கி கூப்பிடுவாயா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவரே என் அடைக்கலம், ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எனக்கு பங்குமாய் இருக்கிறேன் என்று ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பாயா? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மீண்டுமாக உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? உன் நாவில் இருந்து நன்மையான வார்த்தைகள் புறப்பட வேண்டும். உன்னுடைய நாவில் இருந்து சபித்தலும் துதித்தலும் புறப்படக்கூடாது. உன்னுடைய நாவில் இருந்து துதித்தல் மட்டுமே புறப்பட வேண்டும். இயேசு அதைத்தான் விரும்புகிறார். நன்மையும் கிருபையும் உன்னுடைய வாழ்வில் தொடர வேண்டுமானால் இன்றும் ஆண்டவரே, என்னுடைய வாய்க்கு காவல் வையும். ஆண்டவரே, நீர் விரும்பாதவைகளை நான் பேசக்கூடாது. என் உதடுகளின் வாசலை நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நான் உலகத்தோடு இருக்கிறேன். உலகத்தின் மக்களோடு கூட நான் நடக்க வேண்டும், பேச வேண்டும், அவசியம். ஆனாலும் என்னுடைய நாவு உம்மை பிரதிபலிக்க வேண்டும். இந்த உலகத்தோடு கூட நான் இணைந்து விடக்கூடாது. நம்மை அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் நம்மை நோக்கி கூப்பிடுவோம், நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்று இயேசு உனக்கு அற்புதத்தை செய்வார். இன்று ஒரு பொருத்தனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் நிச்சயமாக உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரை துதித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது நிச்சயமாகவே இன்று கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்திருக்கிற கிருபை, நீர் கொடுத்திருக்கிற நன்மையை சரியான பாதைகளை உபயோகப்படுத்த கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய நாவை காத்து கொள்ள ஆண்டவரே, தங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உம்மால் சொல்லப்படுகிற வார்த்தைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும், பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை கொடுங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுங்க, மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.